ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சாரி வேர்ல்டு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ட்ரேசிங் மெத்தடு. நாம் ஒரு இமேஜை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஒரு இமேஜ் நான் எடுத்திருக்கேன். இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து தான் எடுத்தேன். இது நாம் ட்ரேஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பரை இதோட சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இமேஜோட சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு நான் ட்ரேசிங் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஷீட் ஆடாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பரையும் ட்ரேசிங் ஷீட்டையும் ஒன்றா சேர்த்து பின் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எங்கேயும் நகராமல் இருக்கும். நமக்கு அப்படியே பர்ஃபெக்டாக அந்த இமேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமும் பின் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு பென் இல்லைன்னா பென்சில் ஏதாவது ஒன்று எடுத்து அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி பெனில் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ பென்சிலில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த இமேஜ் மேலேயே அப்படியே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜோடைய அவுட்லைனை அப்படியே நான் ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அது மேலேயே ட்ரா பண்ணுறேன். அச்சு அசலாக அதே மாதிரியே பண்ணுங்கள். எங்கேயும் சைடில் மாற்றி கொஞ்சம் தள்ளியெல்லாம் பண்ணக்கூடாது. அது மேலேயே பண்ணுங்கள். இதே மாதிரியே எந்த இமேஜ் வேணாலும் நாம் ட்ரேஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ பின்ட்ரெஸ்ட் ஆப்லேயே ஒரு ப்ளவுஸை எப்படி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இமேஜஸ் கூட இருக்குது. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டைரெக்டாக அப்படியே ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இதே மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம பீகாக்கு இல்லைன்னா ஒரு ஹியூமன் ஃபேஸு, கேர்ள், இந்த கல்யாண பொண்ணு, கல்யாண மாப்பிள்ளை அவங்க ப்ளவுஸ்லலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி செக்ரு டிசைன்ஸ், இந்த மாதிரி எந்த டிசைன்ஸ் வேணும்னாலும் நாம் இதே மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். ட்ராயிங்கே தெரியாதவங்களுக்கும் கூட இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கணும். அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எந்த ப்ளவுஸ் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அதில் இருக்கிற மாதிரி அப்படியே தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரிஜினலுக்கும் இப்போ நம்ம எடுத்த ட்ரேசிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, அதில் இருக்கிறது அப்படியே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்துருக்குறோம். ஏன்னா இது பிளாக் கலர் கிளாத்து, அதனால் ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்து அதை தலைகீழ திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கு மேலே நாம் இப்போ பண்ண ட்ரேசிங் பேப்பரை வச்சு அது மேலேயே ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ மேலே ட்ரா பண்ணுறது ஒரு வேஸ்ட் பென், எழுதாத பென் ஏதாவது இருந்தால் அது மேலே பண்ணிக்கலாம். இல்லை எழுதுகிற பெனாகவே வச்சுக்கிட்டாலும் நீங்கள் அந்த கோட்டோடைய மேலேயே, அந்த அவுட்லைனுடைய மேலேயே பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய ஜெராக்ஸ் மாதிரி அப்படியே கிடைக்கும். ஸோ இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த அவுட்லைன் மேலேயே இப்போ நான் பண்ணிட்டு வரேன். ஸோ எந்த இடமும் மிஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன பிளேஸாக இருந்தாலும் அதையும் நம்ம கவர் பண்ணிடணும், மறந்து விட்டுறக்கூடாது. ஸோ டோட்டலாக எல்லா டிசைன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கார்பன் ஷீட்டில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். நீங்கள் கிளாஸில் இதே மாதிரி எனி 5 இமேஜஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் ஏதாவது 5 செலக்ட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரேசிங் மெத்தட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம இதை கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்து வர கிளாஸஸில் நாம் எல்லாத்தையும் கற்றுக்குவோம். ஸோ பின்னாடி வர எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நீங்கள் ஒவ்வொரு டிசைன் போட போகிறீங்க. ஸோ நான் கொடுக்குற ஷேப்பும் போடணும், டிசைனும் போடணும். ஸோ அதனால் டிசைன் போடுறப்ப உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ட்ரேசிங் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.